ஆகா கல்யாணம் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ. ஸோ இந்த ப்ரமோவில் நம்ம மகாவுக்கும் சூர்யாவுக்கும் சேர்த்து அவங்க அம்மா கோடீஸ்வரி பால் எடுத்துகிட்டு வந்து பெட்ரூம்லேயே கொடுக்குறாங்க. ஸோ எப்பயுமே மகா வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு கீழே தானே படுத்துக்குவாங்க, சூர்யா பெட்டில் படுத்துக்குவாங்க, அதாவது தனித்தனியாக படுத்துக்கிறாங்க. ஸோ தன்னோட அம்மா வர்றதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு பக்கத்துலேயே அந்த பக்கத்தில் போட்டிருக்கிற போர்வையெல்லாம் மடித்து வச்சுட்டு ஸோ கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. தன்னோட அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு போர்வை கிடக்கு, அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்துக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மகா கிட்ட கோடீஸ்வரி கேள்வி கேட்குறாங்க. உடனே நம்ம மகா ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிட்றாங்க. இல்லை நான் வந்து டெய்லியுமே யோகா பண்ணுவேன், அதுக்காகத்தான் கீழே போர்வையை விரித்து போட்டு அதில் யோகா பண்ணுவேன் அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நீ கீழே படுக்க வேணாம், பெட்லேயே படுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாவையும் பெட்லேயே படுக்க வச்சிட்றாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கோடீஸ்வரி நம்ம சூர்யாவோட காரெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சூர்யாவுக்கு ஏங்க நீங்களாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கோடீஸ்வரி, என் மகளை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் என் மகளுக்காக என்ன வேணுமாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரி ஒரே போடா போட்டுடுறாங்க. நம்ம சூர்யாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. மகா மூலியமாக நம்ம சூர்யா இம்ப்ரெஸ் ஆவார்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோடீஸ்வரி மூலியமாகவே நம்ம சூர்யா மகா மேலே லவ் வந்துருமாட்டுக்கு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் மாறி மாறி அன்பை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக எப்படி போக போகுதுன்னு.